பாத்து பாத்து வாமா. மகன் இருக்கிறான்னு சொன்னேன். எல்லாம் வலிக்குது வயசான நேரத்துல. டேய் எவ்வளவு தூரம் இருக்கு? இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீதியே வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வீதி வந்திருக்குமா இப்ப? ஓ வீதி இருக்குது. ஆமா. இன்னும் இருப்பது 2 வீதி இருக்குது. 2 வீதி. அது எங்க இருக்கு? வாங்க காட்டுறேன் வாங்க வாங்க. ஐயோ நடக்க முடியலையே. என்னங்க? சாப்பாட்டுல உட்கார்ந்தா சாப்பாடு சாப்பிட்டீங்களா? அறுசுவை உணவு அற்புதமாக இருந்தது. உங்களுக்காக நானே சமைச்சேங்க. அந்த மீன் குழம்பு எப்படி இருந்தது? சொல்லவா வேண்டும்? அந்த முட்டை தொக்கு அதுவும் இன்னும் சாப்பிடலாமான்னு அந்த கருவாடு குழம்பு நல்லா இருந்ததுங்களா? நல்லாதான் இருந்தது. நீங்க தான் அந்த எலும்பை கறிக்கிட்டே கொள்ளையா காணும் பாவம். நல்லா சாப்பிட்டீங்களா? அருமையான உணவு. அடுத்து நம்ம வேலை என்ன? என்னுடைய அருமை காதலி உன்னுடைய கைப்பட சமைத்த சொல்லவா வேண்டும்? என்னங்க சாப்பிட்ட உடனே மஞ்சளைக்கு சாப்பிட வேண்டியது எத்தனை நாளா காலி வந்தாங்க. சாப்பிட்டதுக்கு பச்சனைக்கு தான் போக வேண்டும். வேலை ஏது எப்படிதான் போகலாம்? பொண்ணும் ஜலா நடக்க முடியல. நீ அம்முற தடப்போடும் தடைக்கூடும் இரவான பின்னும் ஜன தேடி மெல்ல வரவேணும் செந்தேனும் பாலும் செவ்வாயில் ஊரும் போயாமல் நீயும் பரிமாற வேண்டும். பசியாரி ருசியாரி அழைப்பாயும் மாசை நில அந்த வீதி வந்துட்டுமா? வந்துட்டியம்மா. நீ எந்த வீடுடா? உட்கார் போற உட்கார். எந்த மாளிகை? அரண்மனையா இல்ல மாளிகையா? இதான் வந்து மாளிகை. குடிசை வீடா? இதான் மாளிகை வீடு. இது இப்ப என்ன தெரியுமா? தகவல் கரெக்டா சொல்றமா? தகவல் சொல்ல போறியா? ஆமாமா. ஏண்டா அந்த தகவல் முதல்ல சொல்ல கூடாதா? இங்க வந்து நான் தகவல் சொல்ல போறேன்றே. இங்க வந்தாதான் விஷயம் தெரியுது. இது எப்படியாப்பட்ட இடம் தெரியுமாமா? எப்பேர்ப்பட்ட இடம்? போர்டு பாத்தீங்கன்னா பெருசு பெரிய கொட்டையில போடுறதா? ஆமாடா இதோ போடுறா கொட்டை கொட்டையா இருக்குது. ஆமா. வா 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 வா. போட்டு ஆடும் விளையாட்டு என்ன புரியாத பிள்ளைகளா? போட்டு ஆடும் விளையாட்டு என்ன புரியாத பிள்ளைகளா? இரவான பின்
மாலை நிலா செந்தேனும் பாலும் செவ்வாயில் ஊரும் செந்தேனும் பாலும் செவ்வாயில் ஊரும் போயாமல்லியும் பரிமாறும் நேரம் பசியாரி ருசியாரி அழைப்பாயும் மாசையில என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிருந்தாங்கிறாரு. இது முக்கியமான இடம். இது முக்கியமான இடமா? ஆமாமா. என்ன இடம்? அம்மா இது ஜில் மீனா வீடு. என்னது? ஜில் மீனா வீடுமா இது? மீனா ஜில் வீடு. ஆமா. ஒண்ணும் புரியல. யார் கவுடாங்க இருக்கிறானா? மீனா அப்படிதான் குளிப்பு. புள்ளங்க இருக்காங்க அங்கதான் மாட்டிக்கிறாரு இப்ப. கெவுடியால? அப்படினா யாரு? வச்சி நிறைய மாறாட்டி தெரியாதானே கேட்டேன். நல்லா உத்துமே வாய நடக்குது. ஓ கற்புள்ள மனிதர்கள் வாழுமிடம். நல்லா கருப்பு தான் அங்க. எல்லாம் கருப்பு தானா? இங்கதான் கருப்பு கருப்பா விற்கிறமே திறந்தா நிறையா ஒன்னும் புரிஞ்சிக்க மாட்டேனே. ஆமா யார் என்ன வித்தா நமக்கு என்ன வந்தது? நமக்கு தேவை என் மகன் சங்கர். அங்கதான் இருக்காரு. ஆமா கூப்பிட்டு அம்மா அடடடடா யாரா இது? யோ நாங்க இப்பதான் சாப்பிட்டு எல்லாத்தையும் கழுவி ஊத்தி மூடியாச்சு. போய் மூணா விட போய் பாருங்க பாங்க. பிச்சைக்காரங்க தோற தாங்க முடியலப்பா. அம்மா வா போலாம். ஏண்டா அவங்க எப்ப சாப்பிட்டு ஊத்தி மூட்டாங்க. இங்கதானே என் மகன் இருக்கிறான்னு கூப்பிட்டேன். ஆமா ஆனா ஒரு விதியா 2 விதியா 4 வீதி நடந்து என் காலெல்லாம் வலிக்குது. ஆமா நம்ம யாரு என்னன்னு கூப்பிட்ட? அம்மா என்ன இல்லையா போங்கன்ட்டாங்க நம்மள. என்ன இல்லையா? நான் சாப்பாடு அவதாரம் என்ன ஆனா தீப்தியா எப்படிமா உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா? என்னம்மா ஏண்டா அம்மா நீ யாரை கூப்பிட்ட? அந்த வீட்டுக்காரம்மா கூப்பிட்டேன். அவங்க வீட்டுக்காரம்மா நீ கூப்பிடலாமா? என் மகன் சங்கரே சங்கரே. கேட்டா என்னங்க ஏங்க வர வர உங்களுக்கு என் மேல பாசமே இல்லைங்க. என்னங்க நீங்க வரும்போது இருட்டு கடை அல்வா வாங்கிட்டு வரீங்களாங்க? அல்வா அல்வா ஏண்டா இருட்டு கடை அல்வா. என் மகன் இங்க இருக்கிறான்னு சொன்னேன். இங்க வந்த உடனே யாரோ ஒரு பெண்ணு என்னங்க ஏங்க இருட்டு கடை அல்வா இருட்டில் கூட அல்வா இருக்குமா? நீ அந்த அல்வா சாப்பிட்டு பழக்கல உனக்கு. இருட்டு கடை அல்வா அது பாய் எடுத்து போட்டனா உள்ள போனுங்க. வேற அல்வெல்லாம் பார்த்து இந்த அல்வா பார்த்துக்க மாட்டேன். அவ்வளவு அருமையா இருக்கும் இது. அது யார் எங்க வித்தா நமக்கு என்ன? யார் வாங்கி எங்க சாப்பிட்டா நமக்கு தெரிய மாட்டான். என்னங்க ஏங்க மாமா நீங்க வரும்போது ஒரு கூட நிறைய ஜாதி மல்லி வாங்கிட்டு வாங்க மாமா. ஜாதி மல்லி அது உங்க அம்மா இல்ல குண்டு மல்லி ஜாதி மல்லி ஆகுது. இல்ல அது ஜாதி மல்லி. ஏமா அவ யாரோ ஒரு வழிக்கு எனக்கு வரும்போது கூட நிறைய ஜாதி மல்லி வாங்கிட்டு வந்தா. நீ என்ன சொன்ன? குண்டு மல்லி சொல்றேன் தப்பா நினைக்காது. வேற ஒரு வார்த்தை மாறியா வந்தது. வார்த்தை ஐயோ அங்க விக்கிற பொம்பளை மட்டும் விக்கிது அது. ஓஹோ சரி சரி கூப்பிடு சங்கத்து கூப்பிடு. மோ அடடடடடா யாரா இந்த பக்கம் அந்த பக்கம் யமா 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 அடடே அவனானே நான் அமுலு. ஏய் ஏய் யாரா நீ? ஏவத ஏங்கடா மூஞ்சி பத்தி அப்படி இருக்குது. அறிவு காது நீ பாட்டு யமா யமா நீ கத்துற என்னடா எப்படி பார்க்கற பாரு. அருவுல நாங்க ஏமாங்க வர போறோம். அருவுல தான் அட்ரஸ் வந்து மூசிங்கறாங்க. ஆமா யார் நீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? யாரா நீ? அம்மா அவர் இருக்காரா? யாரு? கோயிசாமியா. டேய் எந்த கோச்சாமியா? எந்த கோச்சாமியா? உன் வீட்டு பக்கத்துலயா?
மூஞ்சிலாம் கீழே புள்ள மாதிரி இருக்கான். காட்டு மண்டபத்துல இருந்து வந்திருக்கான் பையன், சின்ன பையன் தான். அடடே சங்கரை கேக்குறீங்களா? அவர்தான். ஆமா, அவரையா தேடி வந்திருக்கீங்க? யார் வந்திருக்கிறது உங்க கூட? அவங்க பெத்த தாய் வந்திருக்காங்கம்மா. என் மாமியாரா? ஃபோன் பண்ணு. என் மாமியாரா? ஐயோ கண்டுபிடிக்க வேண்டியதான் போல இருக்கு. சங்கர் யாரு? ஆ. வருங்கால என்ன கணவர். அவர் கணவர்னா இவங்க மாமியார் தானே. என் மாமியார் வந்திருக்காங்க. இப்ப நான் அடக்க போகணும். இதோ பாரு பாரு. இதோ பாரு. ஏன் அரை குழம்பு? பாரு மாதிரி பாரு மாதிரி பாரு மாதிரி. இல்ல மாமியார் பார்க்கும்போது அவசரமா ஓடுறப்போ ஒரு காலில் கொஞ்சம் விழுந்துட மாட்டேன். அதனால அப்படியே அரை கொடுக்குமா. சத்தியமா உங்கள்கிட்ட தான் ஒழுக்கம் கத்துக்கணும். இப்ப நான் மாமியாரை பார்க்கணும். ஆமா. மாமியாரே நீங்க நாளைக்கு எனக்கு நீ வேற வயசு போய் இவ யாரு? நான் முன்னைய பார்த்ததில்ல, பின்னாலே பார்த்ததில்ல. மாமியாரே இருக்கும்போது நான் வந்ததா வரலையோ. ஏதோ நீ ஒரு வீடு கட்டினேன். அந்த வீட்டுல என் மகன் இருக்கிறான்னு சொன்னேன். ஒரு பெண் வந்தா அப்படின்றால. அவ யாரு? என்ன பத்தி என் மாமியார் சொன்னா? நான் கொடுத்தது பொண்ணுமா குடும்பம் கையால் இருந்தது. நான் சொன்னேன் என்ன சொன்ன? இந்த முத்து நீங்க வாயில நடந்து அதுதான் இது. முத்தனைகளுக்கு வாழுமிடம். அங்கதான் மாட்டிக்கிறாரு உங்க பையன் தான் குழந்தைக்கு. மாமியாரே வாங்க 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 ஏறிக்கிறீங்க. ஐயோ நீங்க கால் வலிக்குது. உட்காருங்க. என்னடா உட்கார மாட்டேங்க. சைன் அப் அம்மா. ஆமா ஆம்பளைங்க வர வேண்டிய இடத்துக்கு என் மாமியார் வந்திருக்காங்களே. எதுக்காக வந்திருக்காங்க? மயிரை புடுங்குது. அரசா அவங்க மகன் வந்து இருந்துக்காருமா கூட்டு போக வந்திருக்காரு. ஆமா எதுக்கு வந்திருக்காரு? நாங்க மகனை கூட்டு போட்டு வந்திருக்காரு. எதுக்காக? கல்யாணம். ஐயோ எனக்கு கல்யாணமா? எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம். எனக்கு சங்கருக்கு திருமணம் செய்யணும் வந்திருக்காங்க. எனக்கோ திருமணம். என் மாமியாருக்கு எவ்வளவு பேசுறான் மனசு. அவங்களுக்கு பச்சாக்கு ஏன்னா நான் தாசி குலத்து பெண்ணுன்னு தெரிஞ்சு அவங்க பிள்ளைக்கு என்ன பொண்ணு ஐயோ என் மாமியார் அவங்க பாத்ரூம்ல வச்சு நான் தோசையை சுட்டு 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 பாத்ரூம்ல உட்காந்து தோசை சுட்டு சுட்டு போனா அம்மா சட்னி மாதிரி சட்னி நக்கிட்டு நீ தப்பா நினைக்காத. வராத இடத்துக்கெல்லாம் வந்தா இப்படிதான் அனுபவிக்க நினைக்கிறேன். என்னத்துக்கு? ஆமா இவன் ஆட்டமா ஆடுறா, பாட்டா பாடுறா, நடிக்கமா ஆடுறா, நடிச்சு காட்டுறா. ஒண்ணும் புரியலையே. மாமியாரே மாமியாரே மாமியாரன்றா. என்னங்க நீங்க பேசுறீங்க? அத்தை எனக்கு உங்க பொண்ணு தான் கல்யாணம். நீங்க வாங்க எவ்வளவு வேலைக்கு வீட்டுக்கு போறாங்க வாங்க வாங்க. யாரியாவா? நீ யாரோ எவரோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. என் மகன் யார்? ஒரு நாட்டு இளவரசன். ஒரு நாட்டு இளவரசன் ஒரு நாட்டு இளவரசி தான் மணந்து கொள்ள வேண்டும். நீ எப்படி இருக்க? உன் அழகு எப்படி இருக்கு? உன்னுடைய உருவம் எப்படி இருக்கு? ஐயோ இந்த குடும்பம் வாழான்றது. உன் புள்ள எங்க இருக்காரு? அத்தான் என்னடியா? உங்க புள்ள எங்க இருக்காரு? என் வீட்டுல தான் இருக்காரு. நான் தானே உங்களுக்கு மருமவே. ஐயா மாப்பிள்ளை பாக்க. ஏய் என் மகனுக்கு இல்ல கல்யாணம். வேற யாருக்கு? என் மகன் ஜீவாவுக்கு கல்யாணம். அடடா ஜீவாவுக்கா? அடடே ஜீவாவுக்கா? ஏய் நான் ஜீவாவை அவட்ட குழந்தை பாத்துக்கேன். அமட்டம் குழந்தை வேணா ஏன்னா இந்த ஒரு குழந்தை என்ன ஜீவா பாத்துட்டு இப்ப நல்லா வளர்ந்துட்டாரா? ஐயோ என் நாத்தாக்கு கல்யாணமா? ஐயோ இப்ப எனக்கு எவ்வளவு வேலை இருக்கும். நான் தான் சத்திரம் பார்க்கணும். சமையல் பார்க்கணும். சமைச்சு வாங்கணும். ஏய் நான் பேடு வைக்கிறேன். வேண்டி வை 4 பேருக்கு மூக்க வைப்பாங்க. பேடு வாங்க பேடு வாங்க பேடு வாங்க. ஏய் நான் ரெடி பண்ணனும். சீக்கிரமா வா 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 வா. கொஞ்ச கூப்பிடுங்க. சரியா? ஐயா நீ ஆத்துக்கு போன்னு சொல்றியா? அவங்க பேர் என்ன? நான் பேர் தான் மிஸ் மீனா. சொல்ல மிஸ்
மிஸ்ஸி மீனா. அது கூட பாரு. மிஸ்கி மிஸ்கி இல்ல மிஸ் மீனா மிஸ்ஸி மீனா. அது கூட பாரு. பேர்ல கூட மிஸ் மீனாவா? ஆமா. மீனா. ஏண்டா தாசத்து தேறல சீக்கிரம் வாங்க நாத்தனார் கல்யாணம் வாங்க போலாம் வரடி. என் மகன் ஜீவா வந்து சங்கர் எங்க இருக்கா? ஆமா. ஏய் சங்கரி. இப்ப யார் கூப்பிட வந்திருக்கீங்க எங்க சங்கரியை கூப்பிடுங்க. உங்க சங்கரி அப்படியே இருக்குது சரி அப்படியே இருக்கட்டும் உங்க சங்கர நீ வீட்டுல வந்துருவாரா ஏய் நீங்க 2 பேர் வந்திருக்கீங்கல்ல முடிஞ்சா 2 பேரும் கூப்பிட்டு பாருங்க அவரை சங்கரி ஐயா இளவரசு. சங்கரி. சங்கரி. டேய் அக்கா கீழே போச்சு. நீ அவ்வளவு புடிச்சு வாங்கிட்டு ஏய், என் மகனை போய் அன்பா ஆசியா சங்கர் அப்படின்னு கூப்பிடுற அழகா பேர் வச்சிருக்கேன். ஆனா சங்கரா சங்கரா கீரி அவனோட கீரி போடுவியா? இல்ல ஆச்சா அவரை போய் இவ்வளவு நேரம் கூப்பிட்டீங்களே வந்தாரா நீங்க இப்ப பாரு அம்மா ஒரே ஒரு பொருள் இல்ல, அவங்க அம்மா அவங்க கூப்பிட்டு. அம்மா கூட வர மாட்டாங்க நீ கூப்பிட்டா வரல அவங்க நீ தானே கூப்பிடுறியம்மா? ஆகலீங்களா என்னங்க கட்டி பார்த்த நேரம் தேரோ ஏய் எடுத்து போடுறா மூடி கூட போடுமா நான் நகி கூட போகுது கட்டினு. உன்னை காணாதே என்ப தேரோ ஏதோ இது குடிக்கிறானே. என்னங்க சேர்ந்து குடிக்கிறடா என் புள்ளி. புளிய புளிய நின்னு ஐயா குடிக்கிறானே. குடிக்கிறா குடிக்கிறா குடிக்கிறா. அவன் குடிக்க நீ குடி. ஆமா. என்னங்க ஆமா நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்களா அனைத்து வேலையை செய்து முடித்து விட்டேன் மெய்யாரம்மா ஆமா. என்னங்க புதுசா வச்சு போட்டு தோச்சிங்களா துணியை தோச்சி காய போட்டு வந்திருக்கேன் ஆமா என் உள் பாவாடைய தோச்சி சொன்னா அந்த வெள்ளை பாவாடியா உள் பாவாடிய தோச்சி நீளம் போட்டு காய வச்சு வந்திருக்கேன் சரி சரியம்மா. உள்பாவடி தோச்சா இல்ல பாத்தியா காலை போதுக்கறனா மானம் கட்டவனே. சிரிக்கிறான் போது தெரிஞ்சு. என்னங்க அரியலம்மா. போறியா? பாரு. ஓ வீடியோ கூட அந்த ஊர்பான் இல்லையே. கூட அலையறாங்க. எதுக்கலரா? பாவாங்க வேற. என்னங்க மீனா நான் பாத்ரூம் கழுவு சொன்ன கழுவுனீங்களா பாத்ரூமையா கழுவி சுத்தமாக செய்துட்டு வந்தேன் ஆமா. என்ன போட்ட? பிரஷ் போட்டு சுத்தமாக செய்துட்டு வந்தேன் புருஷு போட்டு. ஆமா டேய் புருஷு போட்டுக்க உன. அவன் யாரு? என்ன பண்றான்? இந்த வேலையெல்லாம் செய்யலாம். ஒரு இளவரசன். வா. இந்த பாரு அத வேணா. கிளம்பு போலாம். எங்க கிளம்பி வாங்க போலாம். டேய் டேய் என்னங்க
அம்மா என்ன அம்மா இப்ப நான் இல்ல இப்ப நம்ம அது சுத்தம் வச்சுக்க அப்படியே தெரியல உங்க அம்மா இப்ப அம்மா தேட்டா இப்ப அம்மா தேட்டா வாங்கி நான் உனக்கு கேக்குறேன் அப்படி வந்து அப்படி அம்மா பாருங்க மீனா 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 சொன்னா மீனா 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 அப்ப தேட்டா அப்ப தேட்டா மீனா மீனா நீலனா அவ்வளவுதான் நான் செத்து போயிட்டேன்னு சொன்னீங்க ஆத்தல போட்டோம் இங்க பாருங்க உங்க அம்மா வந்திருக்காங்களா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா ஒரு ரெண்டு வார்த்தை தான் பேசணும் அளவுக்கு மீறி எல்லாம் பேசுறியா மாவன ஒரே மாதிரி ஜாக்கிரதை மீனா என்னங்க பேசுவாடா ஆமா அதுவும் உண்மைதான். பத்திர மாசம் பத்திரம் வச்சு அம்மா நீங்களும் இங்க வரலாமா? ஓடு போட்டு வர சொல்றியா? சுமாரா டேய் சங்கர் அம்மா உன்னை எதற்காக தேடி வந்த தெரியுமா? எதற்காக? டேய் உன் தங்கச்சி இருக்கல்ல ஜீவா அவளுக்கு கல்யாணம். டேய் ஏன் தங்கச்சிடா? அது மாப்பிள்ளை அட பாவி என் பேர் பட்ட மாப்பிள்ளை சின்ன வயசுதான் ஒரு வயசு. சங்கர் அம்மா மாப்பிள்ளை யார் தெரியுமா? உன்னுடைய தாய் மாமே. அம்மா எந்த நாடு? சிங்கள நாட்டு சொர்க்கேஸ்வரர் மன்னர். அவருக்கு வயசு என்ன? ஒரு 60 வயசு தான். என் தங்கச்சிக்கு 20 வயசு. ரெண்டு பேருக்கும் பொருத்தப்படுமா? குழந்தை நடந்து அப்படி போயிடுச்சுன்னா இவர் நடந்து போறதுக்கு 3 வருஷம் ஆகும். காலை எடுத்து ஏய், வச்சு சங்கர் அம்மா இதுதான் பொருத்தம் ஆகாதுன்னு நான் பலமுறை எடுத்து சொன்னேன். என் வார்த்தை கேட்கல. மாமா என்ன சொன்னாரு அதுக்காக? என் வார்த்தை கேட்காம என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன சொன்னாரு? நம்முடைய நாட்டில் உள்ள மக்கள் தாலி எல்லாம் 1000 தாலி அறுத்துட்டாங்க. ஒரு தாலிக்காக நான் 1000 தாலியை இழந்து விட்டேன். அதனால கொடுக்கலன்னு சத்தி சொல்லிட்டேன். அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியுமா முடியாதா? ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். இந்த திருமணத்திற்கு என் தங்கச்சி சம்மதம். சரி என் தங்கச்சி நான் பார்க்கணுமா? பார்த்து ஒரு வார்த்தை பேச வச்சு